எனக்கே டவுட்டா இருக்குல்ல. பணத்துக்காண்டி வந்திருக்காளுகடி. பணம் பறிக்கிற குரூப். பணம் பறிக்கிற குரூப் எப்படி ஒன்ன மாதிரியே இருக்க முடியும்? என்ன மாதிரியா? ஆமா, ஒன்ன மாதிரியே முடி, ஒன்ன மாதிரியே முகம், ஒன்ன மாதிரியே அச்சசல் அப்படியே இருக்கா. கண்ணாடி மட்டும் போட்டா நீதான் லைலா, அவதான் நீ. அந்த மாதிரி தான் இருக்கீங்க. நல்லா பாரு. கடவுளே, என் டவுசருக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் நடந்து முடியணும். அவர் திரும்ப என்கிட்ட பழைய மாதிரி வந்து அடியே குப்பமானு கூப்பிடணும்டா இறைவா. அதுக்கு நீ தாண்டா எனக்கு ஆசீர்வதிக்கணும். எக்ஸ்கியூஸ் மீ, குப்புசாமி அட்டெண்டர். ஐயா, நாங்கள் தான் சாமி. ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சா டாக்டர்? மாமா இப்போ எப்படி இருக்காங்க? ஹி இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். இனிமே அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சது. நீங்க நல்லா இருக்கணும் சாமி. உங்க குளம் கோத்திர எல்லாம் நல்லா இருக்கணும். நோய் நொடி இல்லாம என்னைக்கு நீங்க சந்தோஷமா இருக்கணும் சாமி. கவலைப்படாதீங்கம்மா, இனிமே அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோங்கிறதுனால இனிமே கொஞ்சம் எண்ணெய் பொருட்கள் அதிகமாக கொடுக்காம பார்த்துக்கோங்க. பொரியல் பண்ணது, ஆயில் ஃப்ரை பண்ணது, அந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சரிங்க சார். ஹெல்தியான ஃபுட்டாக கொடுங்க. மேக்ஸிமம் நான்வெஜ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏஜ் ஆயிடுச்சுங்கிறதுனால ஆப்ரேஷன் பண்ணதுக்கு நான்வெஜ் அதிகமாக சேர்த்துக்க வேண்டாம். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். கருவாடும் கஞ்சியும் இல்லாம ஒரு வாய்ச்சோறு எடுத்து வைக்க மாட்டாரு. இனிமே சுத்தமா நிப்பாட்ட சொல்லிடுறேன். பதஷ்டமான விஷயங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம். கொஞ்ச நாளைக்கு அவரை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. சரிங்க சார். நாங்கள் போய் மாமாவை பார்க்கலாங்களா? இல்லைம்மா, ஐசியூ வார்டில் தான் இருக்காங்க. இப்போ தான் ஆப்ரேஷன் முடிஞ்சிருக்கு. ஒரு 4 hours கழிச்சு நார்மல் வார்டுக்கு மாற்றின பிறகு வந்து பாருங்க. ஓகேவா? சரிங்க சார். நீங்க நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருக்கணும். பேலன்ஸ் ஒரு 2 லட்சம் ரூபாய் இருக்கு. அதை மட்டும் பே பண்ணிருங்க, மறந்துடாதீங்க. ஆத்தா, வந்ததுல இருந்து இந்த டாக்டர் காசுன்னு காசுல தானே தான் குறியா இருக்கேன். ஆத்தா, இது பிரைவேட் ஆஸ்பத்திரி. காசு இல்லாம இங்க ஒண்ணும் நடக்காது. உசுரை காப்பாத்தி கொடுத்துட்டதுக்கு நன்றின்னு 4 வார்த்தை சொல்றாள. சரிதாம்மா, பாத்துக்கறலாம், தைரியமா இருங்கன்னு ஒரு வார்த்தையே சொல்லாம மிச்சம் 2 லட்சம் கட்டணுமா? ஏற்கனவே தான் 3.5 லட்சம் கட்டியிருக்கே. அப்ப என்ன 5 லட்சம் ஆகுது ஆபரேஷனுக்கு? காசு ஒன்னா போயிட்டு போதடி முட்டைக்காரி. என் புருஷன் மீண்டு வந்தாரு, அதுவே போதாத? அம்பிடுத்தேன் கழுத. இந்த உலகத்துல காசு இருந்தாத்தான் போற உசுரை கூட புடிச்சு வைக்க முடியுங்கிறது நெசமாத்தானே இருக்கு. முட்டைக்காரி, எனக்கு உன் மச்சான பார்க்கணும் போல இருக்குடி. அதான் இன்னும் 4 மணி நேரம் கழிச்சுதான் பார்க்கணும்னு சொல்லிட்டாங்களே. வேற என்ன டீ செய்யறது? அதான் மச்சானுக்கு ஆப்ரேஷன் சக்சஸா முடிஞ்சிருச்சு. இனிமே ஒரு குறையும் இல்லை, அவர் நல்லா இருப்பாருன்னு சொல்லிட்டாங்கல்ல. இனிமேலாவது ஒரு பச்சை தண்ணியை குடிங்கடி. வாவேன் ஒரு காப்பியை குடிச்சிட்டு வருவான். ஆமாத்தா, பாவம் 2 நாளா பச்சை தண்ணி பல்லுல விடாம தெரியறிய. போங்க, இப்படி காத்தாட வெளியே போய் ஒரு காப்பி தண்ணியாவது குடிச்சிட்டு வாங்க. வா குப்பம்மா. மாடனு நீனும் வாமக்கா, வா கடையில போய் காப்பி தண்ணி குடிச்சிட்டு வருவான். இல்லத்தா, நீங்க அத்தையை கூட்டிட்டு போங்க, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். ஓ மரும சொன்னாலும் கேட்க மாட்டேன். வா குப்பம்மா, நீனாவது வந்து என்னத்தையாவது குடி. அத்தா போங்க, அப்பதான் உங்க மனசு கொஞ்சம் லேசா இருக்கேன். வாடிங்கிறேன், வா. இனி மச்சானுக்கு ஒரு குறையும் இல்ல, அவர் எல்லா கண்டத்தையும் தாண்டி வந்துட்டாரு. வா போவோம். அடபாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பானம் என்னத்துக்கு. அக்கா, மாமாக்கு நல்லபடியா ஆப்ரேஷன் முடிச்சிட்டா. ஒரு நேர்த்தி கடன் செய்யறதா வேண்டிட்டு இருக்கேன்க்கா. நான் போய் அதை முடிச்சிட்டு வந்துடுறேன். இப்பவே என்ன மாடன அவசரம்? கடவுள் கேட்ட உடனே செஞ்சார் இல்லக்கா, அப்ப நம்மளும் திருப்பி உடனே செய்யறதுனக்கா நல்லா இருக்கும். நான் போய் முடிச்சிட்டு வந்துடுறேன். சரி மக்கா, உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை செய். போயிட்டு வா. சரிங்கக்கா. அத்தையை பார்த்துக்கோங்க. நான் பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு வா. நெடுவாளி என்ன போன் அடிக்கிறா? ஹலோ நெடுவாளி, சொல்லும் டி, என்ன வரா? அக்கா, ஐயாவுக்கு ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு நெடுவாளி. இனிமே ஐயாவுக்கு ஒரு தொல்லையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அப்பாடா, இப்போதாக்கா நிம்மதியா இருக்கு. காலையில ஒரு 25-30 கஸ்டமர் வந்திருப்பாங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்களும் இப்போத்தான் சாப்பிட்லான்னு இட்லி தோசையெல்லாம் எடுத்து வச்சுட்டு உட்காந்தோம். சரி, உனக்கு போன் அடிச்சு கேட்டுட்டு சாப்பிட்லாமேன்னு தான் அடித்தேன். ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? ஐயா நல்லபடியா வந்துட்டாருல? நிச்சயதார்த்த ஆர்டர் கேளுடி. ஆமா, அதை மறந்துட்டேன் அக்கா. சரி, அப்ப சாப்பிடுங்க. நான் வச்சிரட்டேன். அக்கா, ஐயாவுக்கு தான் ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சுல்லக்கா. அந்த நிச்சயதார்த்த ஆர்டர் எடுத்து நடத்திடுவோமா? நீ கிளம்பி வர்றியா? வீட்டில நான் தான் இந்த மாதிரி ஐயா ஆஸ்பத்திரியில இருக்காரு, வர முடியாது, கேன்சல் பண்ணிருங்கன்னு சொல்ல சொன்னனே. அப்ப நீங்க கேன்சல் பண்ணலையா? இல்லக்கா, இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற 2வது ஆர்டரு. எடுத்த உடனே எங்களால் வர முடியாதுன்னு எப்படி சொல்றதுன்னு நாங்கள் எதுவும் சொல்லலக்கா. நீ தான் இப்போ முடிஞ்சிருச்சுல்ல, கிளம்பி வாவேன், நம்ம அந்த ஆர்டரை முடிச்சிடலாம்க்கா. எதுக்கு நம்ம வர்ற வருமானத்தை விடணும்? என்ன நடுவலி, நீ என்ன
இப்படி பேசுற? நான் தான் நேத்து விவரத்தை அவங்கள்ட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டேன்ல. விசேஷக்காரவங்க திடீர்னு எங்க போய் ஆளு பிடிப்பாங்க? ஏன்டி இப்படி பண்ணி தொலைகிறிய? என்ன வண்டி? ஏன் இன்ன வர சொல்லாம இருக்கேன்னு திட்டுது. ஆபரேஷன் தான் முடிஞ்சிருச்சுன்னு கிளம்பி வர சொல்லுவேன். ஆர்டர் முடிச்சிடலாம்ல. ஏக்கா நீ வந்துருவ, எப்படியும் ஆர்டர் எடுத்துடலான்னு தாக்கா நம்பிக்கையோட இருக்கும். வாவேன் போய் அந்த ஆர்டர் இன்னைக்கு சமைச்சு முடிச்சிருவோம்க்கா. சின்ன பிள்ளை மாதிரி விளையாடாத நெடுவாளி. நான் இங்க ஆஸ்பத்திரியில அங்கிட்டு இங்கிட்டுமா அலைஞ்சுக்கிட்டு தெரியுறேன். மாமா ஒரு பக்கம் மருந்து வாங்க மாத்திரை வாங்கன்னு தெரியுறாரு. இந்த ஆத்தாவையும் தனியா விட்டுட்டு போக முடியாது. ஒரு காப்பி தண்ணி வாங்கி கொடுக்க கூட ஆள் இல்லை. இப்போ தான் மொட்டைக்காரத்தா கூட்டிட்டு போயிருக்கு. என்னடி இப்படி பேசிட்டு தெரியுற? அப்படியெல்லாம் உடனே போட்டுட்டு வர முடியுமா? இப்போ காசு தான் நம்மளுக்கு பெருசா? ஐயா உசுறு தான் பெருசு. இன்னைக்கு இந்த ஆர்டர் இல்லைன்னா நாளைக்கு எத்தனையோ ஆர்டரு. அதுக்காக ஐயா உசுரை போட்டுட்டு அப்படியே வர முடியுமா? நம்ம தானடி இருந்து சப்போர்ட் பண்ணனு. பேசாம அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணி விடு. அடுத்து நம்மளுக்கு நல்ல ஆர்டர் வரும், அப்புறம் பாத்துக்குருவோம். சரிக்கா, சரி 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 நான் வைக்கிறேன். என்னம்மா? இன்ன வர அவங்கள்ட்ட ஏன் சொல்லாம இருக்கேன்னு திட்டுது. சாமான்சிட்டெல்லாம் வாங்கி கிடக்கு. ஆனா அக்கா இல்லாம சமாளிக்க முடியாதுதான். என்ன? கண்டிப்பா முடியாது. சரி விடுக்கா, பாத்துக்குருவோம். அக்கா சொல்ற மாதிரி இந்த ஆர்டர் இல்லைன்னா எத்தனையோ ஆர்டரு. முதல்ல ஐயா உசுறு தான் முக்கியம். காசு பணம் கொடுக்கலைனாலும் ஆளுங்களாவது போய் நிக்கணும்ல. அந்த சப்போர்ட்டினாலும் கொடுத்தாதானே அவங்களுக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். பாத்துக்கலாம் விடுக்கா. சரி சாப்பிடு சாப்பிடு. ம். வேதாக்குட்டி, இந்த ஒரு வாய் மட்டும் சாப்பிடுங்க. சமத்து பொண்ணுல்ல. போதும்மா, வேணாம்மா. ஒரு வாய்டா கண்ணா. அம்மா உனக்காக தானே பூரி பண்ண. சாப்பிடுங்க தங்கம், சாப்பிடுங்க. போதும். சரி சரி, இன்னும் ஒரு வாய் சாப்பிடலாம், ஓகேவா? அப்பதான் ஈவினிங் அம்மா உன்னை பார்க்குக்கு கூட்டிட்டு போவேன். நிஜமா? நிஜமா கூட்டிட்டு போவேன். சாப்பிடு. சாப்பிட்டீங்கன்னா பார்க்குக்கு போலாம். இல்லைன்னா வீட்லயே தான் இருக்கணும்ப்பா. அம்மாச்சி வீட்டுக்கு போலாமா? போலாம் போலாம். நீ சாப்பிடு. காலிங் பெல் அடிக்குது. இந்தா இதை சாப்பிட்டுட்டு நான் போய் யாருன்னு பாக்குறேன். ஏய் சாவி, இரு இரு, நீ சாப்பாடு விட்டு நான் போய் பாக்குறேன். சரி, இந்த சாப்பிடு. வரேன் வரேன். அடி வாங்காத, சாப்பிடு. இவ இதுக்கு இங்க வந்திருக்கா? அண்ணே. சொல்லுப்பா, என்ன இவ்வளவு தூரம்? என்ன, இன்னைக்கு சாட்டர்டே எப்போதுமே வேதா பாப்பா வீட்டுக்கு வருவா. இன்னைக்கு வரவே இல்லை. வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தோமா, அதான் சரி நானே வந்து பார்த்துட்டு போலான்னு. அண்ணி உள்ள இருக்காங்களாண்ணே? இல்லப்பா, அவ வெளில போயிருக்கா. வெளில போயிருக்காங்களா? இப்பதான் அத்தை கிட்ட ஃபோன் பேசினாங்க. வெளியில இருந்து பேசியிருப்பான்னு நினைக்கிறேன். ஓ சரிங்கண்ணே. நயன்தாரா, அண்ணே. உன் புருஷனுக்கு உன் மேல இருக்கிறது அதீத பாசம்னா நான் என் பொண்டாட்டி மேல வச்சிருக்கிறதும் பாசம் தானே? என்ன இப்படி கேக்குறீங்க? இல்ல, உன் மேல உன் புருஷனுக்கு அக்கறை இருக்கிறது மாதிரி தானே என் பொண்டாட்டி மேலையும் எனக்கு அக்கறை இருக்கும். உனக்கு அவன் மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறது மாதிரி தானே என் பொண்டாட்டியையும் 4 பேர் மதிக்கணும்னு நான் நினைப்பேன். நான் நினைக்கிறதுல எதுவும் தப்பு இல்லையே. இல்லண்ணே, அது வந்து அன்னைக்கு வேதா ஜூஸை தெரியாம கொட்டினதுக்கு சாவிதான் ஜூஸை கட்டி உன்னை கீழே வேணும்னே விழுக வைக்க போறது மாதிரி பேசிட்டு போறான். ஐயோ இல்லண்ணே, அவர் ஏதோ தெரியாம பேசியிருக்காரு. அதெல்லாம் நீங்க பெருசு பண்ணாதீங்க. உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் உனக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க வேண்டியது, உன்னை கரெக்ட் டைமுக்கு ஸ்கேன் பண்ண வைக்க வேண்டியதெல்லாம் உன் புருஷனோட பொறுப்பு. அதுக்கு சாவி வரலங்கிறதுக்காக கண்ணா பின்னான்னு சாவி கிட்ட பேசி இருந்திருக்கான். இதெல்லாம் நல்லாவா இருக்கு? ஐயோ அண்ணே, அவர் அந்த மாதிரிலாம் எதுவும் நினைக்கலண்ணே. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. இங்க பாரு நயன்தாரா, நீ வந்ததுக்கு அப்புறம் தான் அவனோட நடவடிக்கை எல்லாமே வேற மாதிரி மாறிட்டு இருக்கு. அவங்க அக்காவும் தம்பியும் எவ்வளோ க்ளோஸா இருப்பாங்கன்னு உனக்கு தெரியுமோ இல்லையோ, எனக்கு நல்லா தெரியும். ஒரு நல்ல குடும்பத்துல தேவையில்லாம கலகம் மூட்டி விட்டுறாத. அந்த வீட்டு பக்கம் வராத 2-3 நாளா தான் என் பொண்டாட்டி கொஞ்சம் நிம்மதியா இருக்கா. திரும்ப திரும்ப வந்து அவன் நிம்மதியை யாரும் கெடுத்துறாதீங்க, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். அண்ணியை சமாதானம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு பார்த்தா அண்ணன் இவ்வளோ கோவமா இருக்காங்களே. ஐயோ கடவுளே, நல்லா இருந்த குடும்பத்துல அண்ணன் சொல்ற மாதிரி என்னாலதான் இவ்வளோ பிரச்சனையும் நடக்குதா? என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அம்மா நான் போய் விளையாடட்டா? எப்படா விடுவோன்னு இருந்திருக்க நீ. சரி போய் விளையாடு போ. ஐ ஜாலி ஜாலி. ஏதா பொறுமையா போ. சரிம்மா. யாருங்க காலிங் பெல் அடிச்சது? யாரு? எல்லாம் உன் தொம்பி பொண்டாட்டி தான். புருஷன் பொண்டாட்டி வந்திருக்காங்களா? நான் சொன்னேன் பாத்தீங்களா, என்கிட்ட பேசாம அந்த நாயால இருக்கவே முடியாதுன்னு. சொன்னது மாதிரியே பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்துருச்சு பாருங்க. சரி சரி உள்ள கூட்டிட்டு வாங்க. ஏன் வெளியில நிக்கிறாங்க? ஏய் வளர்ந்தவனே, வாடா, வெளியில என்ன பண்ற? உன் தம்பிலாம் வரல சாவி. வரலையா? அப்ப யார் கூடங்க நயன்தாரா வந்தா? தெரியல, அவ மட்டும் தான் வந்து நின்றா.
அவன் மட்டும் எப்படிங்க வருவான்? யாராவது தானே கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அவ மட்டும்தான் நடந்து வந்து இழைச்சுக்கிட்டே நின்றா. 7 மாசங்க அவளுக்கு. அவ எப்படி இவ்வளவு தூரம் நடந்து வருவா? ஏன் வெளியிலே நிக்க வச்சிருக்கீங்க? உள்ள கூப்பிடுங்க. கிளம்ப சொல்லிட்டேன். எனக்கு ஒன்றும் புரியல. உன்னை பார்க்கணும்னு சொல்லி வந்தா, நீ வீட்ல இல்லைன்னு கிளம்ப சொல்லிட்டேன். அவ்வளவுதான். இதெல்லாம் ஒரு பெரிய சீன் கிடையாது. உள்ள போய் வேலையை பாரு. என்னங்க இப்படி பேசுறீங்க? அவ எதுல வந்தானோ தெரியல, நடந்து வந்தான்றீங்க. உள்ள போன்னு சொன்னா என்னங்க அர்த்தம்? இங்க பாரு சாவி, அந்த வீட்டு ஆளுங்க யாருமே எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஒன்ன மரியாதை இல்லாம நடத்துற குடும்பத்து கூட நம்ம எதுக்கு சவகாசம் வச்சுக்கணும்? 1000 தான் தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் வாயு வயிறு வேறதான் சாவி. மரியாதை ரொம்ப முக்கியம். என்ன எனக்கு மரியாதை குறைவா நடந்துச்சுன்னு இவ்வளவு தையாத்தக்கான்னு குதிக்கிறீங்க? ஒரு கர்ப்பிணி பொண்ணு மாசமா இருக்கிறவ இவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கா. அவளை தண்ணி வெண்ணி குடின்னு ஒரு வார்த்தை சொல்லாம அப்படியே போயிட்டு வான்னு அனுப்பி வச்சேன்னா என்னங்க அர்த்தம்? அவ இந்த வீட்டுக்கு வர்றது எனக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். என்னங்க ஆச்சு உங்களுக்கு? ஃபாரின் போயிட்டு வந்ததுல இருந்து ஏதோ வித்தியாசமா நடந்துக்கிறீங்க. நீங்க ஃபாரின் போன டைம்ல எல்லாம் என்ன இங்க இருந்து யார் பாத்துக்கிட்டா? வேதாவுக்கு ஒண்ணுனா யார் கவனிச்சுக்கிட்டா? நான் கவனிச்சுக்கிட்டதை விட வேதாவை அந்த பொண்ணு எவ்வளவு நல்லா கவனிச்சுக்கிட்டா தெரியுமா? ஒரு நாள் உடம்பு சரியில்லாம நைட்டு 2 மணிக்கு ஃபீவர் தூக்கி போட்டுச்சு. அவளும் அவ புருஷனும் தான் 2 பேரும் சேர்ந்து அவங்க பிள்ளையை தூக்கிட்டு போனது மாதிரி தூக்கிட்டு போய் நம்ம வேதா குட்டியை எப்படி எல்லாம் காப்பாத்தி விட்டாங்க தெரியுமா? எனக்கு எத்தனை நாள் உடம்பு சரியில்லாத பப்பெல்லாம் நீங்க வாங்கன்னு எதுவும் சமைக்க வேணா நான் பாத்துக்கிறேன்னு அவ கூட்டி கொண்டு வந்து வச்சு எனக்கு சாப்பாடு போட்டு, ச்சே, எந்த நன்றி விசுவாசமும் இல்லாம என்னால இருக்க முடியாதுங்க. நான் போய் என் தம்பி பொண்ணாட்டியே பார்க்க தான் போறேன். சாவி, அவளை ஒரு பொண்ணா பார்க்க வேணாம், ஒரு கர்ப்பஸ்திரீ. அவ வந்து வாசல்ல இந்த வெயில்ல நின்றுட்டு போயிருக்கா. உட்காருன்னு ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்க கூட உங்களுக்கு மனசு வரலைங்க. நீங்கெல்லாம் ஒரு பொம்பளை பிள்ளைய பத்து சி நினைக்கும் போதே ஒரு மாதிரி இருக்கு. நாளைக்கு நம்ம பொண்ணுக்கு இதே நிலைமை வராதுன்னு என்ன நிச்சயம்? சாவி, நம்மளும் ஒரு பொம்பளை பிள்ளையை பெற்றிருக்கோங்கிறத மறந்துடாதீங்க. நானும் ஒரு பொண்ணு தான். உங்கள் வீட்டில் உங்கள் அக்கா தங்கச்சிங்க கூடலாம் எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்குமே நான் வந்ததே இல்லையா? எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு தானே போயிட்டுருக்கேன். அப்போது என் குடும்பத்தில் ஒன்றுனா மட்டும் நான் அப்படியே வெட்டி விட்டுட்டு வந்துடணும், அப்படி தானே? அதுக்காக சுயமரியாதை வேணாமாடி? சொந்தத்துக்குள்ள சுயமரியாதை எனக்கு பார்க்க தெரியாதுங்க. சின்னஞ்சீரு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. ஏய், யாரடி நீ? நான் யாரா இருந்தா உங்களுக்கு என்ன? பாரு, ஆல்ரெடி சொத்துக்கு அண்ணன் தங்கச்சி 2 பேரும் நாங்க அடிச்சுக்கிட்டு நிக்கிறோம். இடையில போந்து எதையாவது இடைச்சல கொடுக்கணும்னு நினைச்சா உனக்கு குடைச்சல கொடுத்துருவேன். நானே எங்க அம்மா என்ன விட்டு போயிட்டாங்களேன்னு கவலையில இருக்கேன். ஹாஸ்பிட்டல்ல வந்து அராஜகம் பண்றீங்களா? யாரடி உங்க அம்மா? யார் உங்க அம்மா? பங்கஜம் எங்க அம்மா, என்னைய பெத்த அம்மா. அதுக்கு 2 பிள்ளைங்க தான், நானும் எங்க அண்ணன் வீணா போனவே சுப்பிரமணியம். நீ யாரடி கூட வந்து நிக்கிற? கொடுக்கு, அப்படியே குடுத்தேன் இடிக்கிட்டு போயிரும். இங்க பாருங்க, எங்க அம்மாவுக்கு நான் ஒரே பொண்ணுதான். யாரும் என் கூட எல்லாம் பிறக்கல. சும்மா நீங்க வம்பு கட்டாதீங்க. குஞ்சாயி, மயிலேனா இறகு போடாது போல, புட்டுங்கிருவோமா? அப்பதான் சரியா வரும். கஷ்டப்படாத லைலா, நான் பேசி பாக்குறேன். என்ன நடக்குது இங்க? ஒரு புருஷனுக்கு 2 பேர் போட்டி போட்டது மாதிரி ஒரு அம்மாவுக்கு 2 பொண்ணுங்க போட்டி போடுறாங்க. பாருமா, நீ எதுக்காக வந்திருந்தாலும் சரி, அது இங்க நடக்காது. ஒழுங்கா கிளம்பி போ. நான் எங்க அம்மாவை தேடி வந்திருக்கேன், நான் ஏன் போகணும்? அப்படியே கொடுத்தேன். லைலா, பேசிட்டு இருக்கேன்ல, பொறுமையாரு. திரும்ப அம்மா ஆட்டுக்குட்டின்றா குஞ்சாயி, அப்புறம் கடுப்பு வரும்ல. எங்க அம்மாவை நான் சொன்னா உங்களுக்கு என்னங்க பண்ணது? அம்மா வைரத்தோட கண்ணுல காட்டாமலே போயிட்டேம்மா. அம்மா 5 ஏக்கர் தென்னந்தோப்பு, 6 ஏக்கர் வாழைத்தோப்பு, தங்க சங்கிலி, வைர நெக்லஸ்ன்னு எல்லாம் எடுத்து வச்சிருந்தியம்மா. ஒண்ணுமே கொடுக்காம போயிட்டேம்மா. அம்மா இங்க பாரு பொண்ணு, வந்ததுல இருந்து நானும் பாத்துட்டு இருக்கேன். வைரத்தோட தங்க நெக்லஸ்னு நகைய பத்தியே பேசிட்டு இருக்க. என்ன எங்க கிட்ட இருந்து பணம் பறிக்கலான்னு பிளான் பண்றியா? அதெல்லாம் எதுவும் நடக்காது. நாங்க போலீஸை கூப்பிடுவோம். நீங்க யார வேணாலும் கூப்பிடுங்க, அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஆனா எங்க அம்மாவை என்கிட்ட கொடுத்துருங்க. அம்மா, என்ன பொண்ணு நீ இவ்வளவு அல்பமா திருடுறதுக்கு வந்திருக்க? உன்னை நாங்க சும்மா விட போறது இல்ல. இவ்வளவு இறுக்கிட்டு குத்துற முடியும் கொஞ்சாயி. எல்லாம் கூல் கூலாவது களியாவது, இவ்வளவு சும்மா விடக்கூடாதுடி. ஓ மை காட், இங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. ஏய், யாரு நீ? ஒழுங்க மரியாதையா உண்மையை சொல்லிட்டீன்னா விட்டுருவேன். இல்ல இந்த ஹாஸ்பிட்டல் விட்டு உயிரோட போக முடியாது. மேடம், என்ன இப்படி பண்றீங்க? இங்கெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல சண்டை போடக்கூடாது. சிஸ்டர், இங்க பாருங்க சிஸ்டர், எங்க அம்மாவை என்கிட்ட கொடுக்க விடாம இவங்க என்னெல்லாம் பண்றாங்க பாருங்க சிஸ்டர். பங்கஜம் ஏன் அம்மா? பங்கஜம் ஏன் அம்மாடி? இல்ல சிஸ்டர், பங்கஜம் ஏன் அம்மா? பங்கஜம் ஏன் அம்மாடி? இல்ல, பங்கஜம் என்னோட அம்மா. ஏண்டி நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், சொன்னதையே சொல்லு, கிளிப்புல மாதிரி பேசிட்டு இருக்க.
என்னடி உனக்கு தான் அடிக்க தெரியுமா? என் கை என்ன புளியங்க பொறிக்க போகுமா? உன்ன என்ன பண்றேன் பாருடி. எங்க அம்மாவை என்கிட்ட வர விடாம பண்றியா? திரும்ப திரும்ப என் தாய் கல்விய ஓ அம்மா நான் சொல்றேன். அவ ஏன் அம்மாடி? அவங்க ஏன் அம்மா? எங்க அம்மா கிட்ட இருக்கிற வைரத்தோடும் 6 பவன் தங்க நெக்லஸும் 5 பவன் தென்னந்தோப்பும் எனக்கு தாண்டி சொந்தம். எங்க அம்மா கிட்ட இருக்கிற வைரத்தோடு எனக்கு தாண்டி சொந்தம். வைரத்தோடு எனக்கு தான், வைரத்தோடும் எனக்கு தான், தென்னந்தோப்பும் எனக்கு தான். நிறுத்தும் டி. ஏம்மா அதுக்குள்ள செத்து பரலோகம் போய் பேயா திரும்ப வந்துட்டேம்மா. ஏம்மா எனக்கு தெரியாம யாருமா அந்த பொம்பளை? அவளும் என்னைய மாதிரியே இருக்கா. அவளுக்கும் வைரத்தோடு தங்க செங்கலி தென்னந்தோப்பெல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னியா? என்னம்மா நடக்குதுங்க? என்ன எப்ப சவன் தின்ன எப்ப காலியாகும்னு காத்துக்கிட்டு இருக்க என்ன? ஏம்மா ஆவியா வந்தா என்னைய திட்டுற? ஆவியா? காலும் கையோடையும் குத்து கல்லாட்டமா நிக்கிறேன் ஆவிங்கிற அறிவு கட்ட நாயே. நான் தாண்டி உன் அம்மா பங்கசா. அம்மா யார் நீங்க? எனக்கு என்ன பைத்தியமா? அவங்கள தானே இவ்வளவு நேரம் உங்க அம்மான்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருந்த. ஐயே இந்த கிழவி யாருன்னு எனக்கு தெரியாது. நான் அழுதது எங்க அம்மா பங்கஜத்துக்கு. என்ன உங்க அம்மா பங்கஜத்துக்கா? ஆமா நான் அழுதது சண்டை போட்டதெல்லாம் எங்க அம்மா பங்கஜத்துக்கு. எங்க அம்மா கோடீஸ்வரி பங்கஜம். இந்த கிழவி யாரு? பிச்சைக்காரி மாதிரி நிக்கிறா. ஏய் யார் நீ? யார பார்த்து பிச்சைக்காரி போடுற? வெள்ளக்கம்மா எடுத்தனா பிஞ்சு போகிற ராஸ்கோலு. ஏய் எங்க அம்மாவை பார்த்தா பிச்சைக்காரின்ற? எங்க அம்மா கிட்டயும் நீ சொன்ன அத்தனையும் இருக்கு. ஆனா அது பேர்ல இல்ல. அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர மத்தபடி எல்லாமே எங்க அம்மாவும் வச்சிருக்க. எங்க அம்மாவும் கோடீஸ்வரி தான். இவங்க யாரும் வேணா இருந்துட்டு போறாங்க. ஆனா எனக்கு என் அம்மா தான் முக்கியம். ஐயோ இங்க என்ன நடக்குது? சிஸ்டர் எங்க அம்மா பங்கஜம் இறந்து போயிட்டாங்கன்னு நீங்க தானே சொன்னீங்க? ஆமா வயிறு வலியில வலி தாங்க முடியாம ஒரு அம்மா இறந்து போனாங்களே, அவங்க பேரு பங்கஜம் தான். நீங்க அவங்க பொண்ணா? ஆமா சிஸ்டர் நான் அவங்க பொண்ணு தான். உங்க அம்மா பேரும் பங்கஜம் அப்படிதானே? ஆமா எங்க அம்மா பேரு தான் பங்கஜம். எங்க அம்மா பேரு தாண்டி பங்கஜம். ஏய் ஏம்மா இந்த புள்ள வந்துதாம்மா குழப்பி விட்டுருச்சு. அவ குழப்பினதெல்லாம் இருக்கட்டும். பொம்பளை பிள்ளைய பிறந்து வந்துச்சுன்னா பொணத்தை காண எங்க அம்மாயை காணமேன்னு தேடி அழுவாளுக. நீ வைரத்தோடு தங்க நெக்லஸ்னு நகையிலேயே குறியா இருக்க. அம்புடுத்த உன் பாசமா? ஏம்மா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சும்மாவே அந்த சுப்பிரமணியை சுத்திக்கிட்டு போகிற தெரியுறான். இதுல இவ வேற வந்து உட்காந்துருக்காளே, இது யாருன்னு தெரியலேன்னு தான் சண்டை பிடிச்சேன். மற்றபடி ஒன் நகைக்கோ பணத்துக்கோ நான் ஆசைப்படல. சிஸ்டர் எங்க அம்மா இங்க இருக்காங்க சிஸ்டர். என் கூட வாங்க நான் கூட்டிட்டு போறேன். அம்மா அம்மா. ஓ மை காட் ச்சே ஒரு பேரால எவ்வளவு பெரிய கன்ஃபியூஷன். அவ எங்கடி குஞ்சாயி? அவ அவங்க அம்மாவை தேடி போயிட்டா. அவளை விடு நீ ஃபீல் பண்ணாத. அவ எங்க ஃபீல் பண்றா? எப்படி இவ எந்திரிச்சு உசுரோட வந்தா நினைச்சு வேணா ஃபீல் பண்ணுவா. எம்மா நீ வேற சும்மா இரு. எனக்கு வேற இப்பெல்லாம் அடிக்கடி டென்ஷன் ஆகி பிபி ஏறி போய் கிடக்கு. நீ என்னைய மேற்கொண்டு ஏத்தி விட்டு என்னைய பக்கத்து பெட்ல படுக்க வச்சிடாத. உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? என்ன குழவி கொத்துனதெல்லாம் சரியாயிருச்சா? இங்கே ஆயிருக்கு எல்லாம் அப்படியே தான் இருக்கு. வா வந்து பிள்ளை கட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு போ. அமுகு டுமுகு அமால் டுமால்.